ஹாய் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வியட்நாமோட டைம்லைன் வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு ஒரு பேரண்ட் கால் பண்ணி என்கிட்ட கேட்டார், ஒரு கேள்வி கேட்டார். சார் நான் டைம்லைன் வீடியோ பார்த்தேன், அதுதான் வந்து டைம்லைனுக்குள்ளே முடிக்க முடியுது, அப்புறம் ஏன் ரிஸ்க்குன்னு சொல்கிறீங்க, எதை ரிஸ்க்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. சரி, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நான் வந்து பாசிட்டிவ் நோட்டில் பேசியிருப்பேன். அதாவது எல்லா எக்ஸாமும் ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி தான் போயிருப்பேன். ஸோ தட் அப்படி பண்ணாங்க அப்படின்னா டைம்லைனுக்குள்ளே முடிக்க முடியுதுன்னு சொல்லியிருப்பேன். பட் நம்ம டேட்டா வைஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்ஜி, இப்போ வியட்நாமோட எஃப்எம்ஜி பர்சன்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இது வரைக்கும் யாருமே எஃப்எம்ஜி எழுதலை. ஏன்னா படிச்சுட்டு இன்னும் யாரும் முடிச்சுட்டு வந்து எஃப்எம்ஜி எழுதலை. ஸோ எஃப்எம்ஜி பர்சன்டேஜ் வந்து நம்ம அதில் வியட்நாமோட இதை வச்சு பார்க்க முடியாது. அடுத்தது ஓவராலாக எஃப்எம்ஜி பார்த்திங்க, மற்ற கண்ட்ரியோட எஃப்எம்ஜி பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டே பார்த்திங்கன்னா 30 to 35% தான். அதாவது 100 பேர் எழுதுனாங்கன்னா அதில் 35 பேர் தான் பாஸ் ஆகுறாங்க. இதுதான் வந்து எஃப்எம்ஜியோட ரேட்டு. சரி, அதையும் விட்டுட்டு நம்மளோட ஓவராலாக இந்தியாவில் உள்ள மற்ற எக்ஸாம்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக நீட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீட்டோட பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் 50% தான் வருது. பாசிங் ரேஷியோ வந்து 50%. அதாவது 1000 பேர் எழுதுனாங்கன்னா 500 பேர் தான் பாஸ் ஆகுறாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்மளால் இதுவே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்களேன், நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற 1000 பேரில் 500 பேர் பாஸ் ஆகிடுறாங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் 500 பேர் அவங்க டைம்லைனுக்குள்ளே முடிச்சிடறாங்க. மீதி உள்ள 500 பேரோட நிலைமை என்ன? ஸோ உங்கள் பசங்க எந்த 500ல் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்து சான்ஸ். இதே வந்து ரஷ்யா வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ரஷ்யாவில் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஒரு டைம் ஃபெயில் ஆனால் கூட அடுத்த டைம் கூட அவங்க எழுதுறதுக்கான சான்ஸ் இருக்குது, விச் இஸ் நாட் அவைலபிள் இன் தி வியட்நாம். ஸோ இது அன்ஃபேர் இல்லையா? அந்த வியட்நாமில் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான், ரஷ்யாவில் படிக்கிறவங்களுக்கு 2 சான்ஸ் கிடைக்குது. அந்த வியட்நாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்க மாட்டாங்களா, எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தா நான் பாஸ் ஆகிருப்பேனே அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நாங்கள் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம டேட்டா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 50% மேபி ஹையர் ஆகலாம். ஸோ அந்த வியட்நாம் மேபி அவங்க கிளைம் பண்ணலாம், அங்கே எஜுகேஷன் நல்லாயிருக்கும். பட் ஓவராலாக யோசிச்சு பாருங்கள், ஷுட் ஹேவ் டைம். அந்த ஒரு அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்குதா, ஒரு டைம்லைனுக்குள்ளே முடிக்க முடியுதான்னா, அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் ஆகலைன்னா அவங்களோட கொஸ்டின் என்ன? படிச்சு இங்கேருந்து அப்ராட் எம்பிபிஎஸ் போகிறவங்க எல்லாருமே இங்கே வந்து லைசன்ஸ் வாங்கணுன்றது தான் எங்களோட இது. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸை பாருங்கன்னு தான் சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் அதோட கொஸ்டினுக்கான ஆன்சர். டைம்லைனில் முடிக்க முடியும் இஃப் இட் இஸ் எவ்ரிதிங் கோஸ் இன் ஃபஸ்ட் அட்டம். இன்கேஸ் அந்த ஒரு ஸ்டூடெண்ட்னால அந்த ஒரு எக்ஸாமை அட்டன் பண்ண முடியல, அன்றைக்கி அந்த பர்டிகுலர் டேட்டில் அட்டன் பண்ண முடியல, அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டோட லைஃப் என்ன ஆச்சு, அவர் படித்ததெல்லாம் ஆச்சு, அதுக்கு திருப்பி அட்டன் பண்ணுறதுக்கு டைம் இருக்கா, இல்லை இல்லையா? ஸோ இதை தான் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.